வாடிக்கையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்ததால் வராது. அதை தெளிவாக அவர் தெரிஞ்சுக்கணும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி அவருடைய இயல்பான வாக்குகளையே சிதைத்துவிடும். எல்லா கூட்டணிக்குள்ளேயும் தேர்தல் வர நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்புகள் காரணமாக கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் அது செட்டில் ஆகிடும். இது 20 வருஷமாக இருக்கிற கூட்டணி. 2004 இருந்து எல்லா தேர்தலையும் ஒன்றா சந்தித்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி. 2014 பாராளுமன்ற தேர்தலை தவிர பெரும்பாலான தேர்தல்களில் பெரும் வெற்றி அடைந்திருக்கிறோம். அதனால் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன இந்த எதிர்பார்ப்பு காரணமாக வருகின்ற சில கருத்து வேறுபாடெல்லாம் எலெக்ஷன் இந்த நெருங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது சரியாயிடும். காங்கிரஸ் வெளியே அதை நீங்கள் அவங்ககிட்ட தானே கேட்கணும். நான் எங்களுடைய நிலைப்பாடை சொல்கிறேன். நாங்கள் 5 நபர் பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்துட்டோம். 3 பேர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உடைய பிரதிநிதிகள், 2 பேர், ஒருத்தர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், இன்னொருத்தர் தமிழ்நாடு சட்டமன்ற கட்சியோட தலைவர். 5 நபர்கள் இருக்காங்க. 10 நாட்களுக்கு முன்பாக திருமதி கனிமொழி திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது நீங்கள் உங்கள் கமிட்டியை அமைங்க, எங்கள் கமிட்டி பேசும் திரு ராகுல் காந்தி சொன்னாங்க. அந்த செய்தியை தான் எனக்கும் சொல்லியிருந்தாங்க. இன்னும் 10 நாள் ஆச்சு, அவங்க கமிட்டி இன்னும் அமைக்கலை. கமிட்டியை ஏன் அமைக்கலை, ஏன் தாமதம்ன்ற கேள்வி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கேட்க வேண்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு பிரபலமான நடிகர்ன்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன். அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கின்றதையும் ஏற்றுக்கிறேன். அந்த ரசிகர் கூட்டம் ஒரு ஆதரவு கூட்டமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதையும் ஏற்றுக்கிறேன். அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்கு வங்கியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றதை ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த வாக்கு வங்கி சீட்டாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சந்தேகம்னு சொல்லுவேன். நிச்சயமாக கணிசமான வாக்குகளை பெறுவார்கள். ஏன்னாக்கா ஜென்ரலாகவே இந்த உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வாடிக்கையான அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை குறைஞ்சு கொண்டே போகுது. ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆட்டிடியூட். அதனால் புதுசாக யாராக வந்தாலும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஃபேன்சிக்காக பண்ணுவாங்க. ஃபேன்சிக்காக ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கண்டிப்பாக போகும். அந்த ஓட்டு ஆனால் சீட்டாக மாறுமான்றதை கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். அது யாருடைய ஓட்டு எடுப்பாங்கன்னு கேட்டால் அது திரு வாசன் சொல்கிற மாதிரி அது செக்குலராக எல்லா பக்கத்துலேருந்து போகும். எல்லாருக்கும் அந்த தொகுதியை பொறுத்து, அந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்கிறான்றதை பொறுத்து, அந்த தொகுதியில் அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நிச்சயமாக வாடிக்கையான அரசியல் கட்சிகிட்ட இருந்து இருக்கிறது எக்ஸ் நம்பராக ஓட்டு தானே, அந்த ஓட்டில் இருந்தானே அவங்க ஓட்டை எடுக்கணும். நிச்சயமாக அவங்க கணிசமான வாக்குகள் வாங்கினாங்கன்னா அவங்க பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அதை தொகுதி வயசாக தான் பார்க்கணும். ஆனாலும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு, என்னுடைய அரசியல் கணிப்பு, நான் பார்த்த சர்வே வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் இந்த மும்முனை போட்டியாக இருந்தாலும் சரி, 3 முனை போட்டி. ஏன்னா 3 முனைனா என்ன, சகோதரர் சீமானனை போய் ஒரு ஹாஃப் ஃப்ரண்ட்டாக வச்சுக்குவேன். அவர் 3 முனை போட்டியாக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் நான் நம்புகிறேன். அதே போல் தாவேகாவோட கூட்டம் விஜய் பங்கேற்கிறது சேலத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 5000 பேர் பங்கேற்கணும், கர்ப்பிணிகள் பங்கேற்கக்கூடாது. அந்த கரூர் சம்பவத்தை வச்சே பண்ணுறாங்க. அதோடைய அருண்குமார்ன்ற ஒரு நிர்வாகி நேற்று என்ன பேசியிருக்காருன்னா, தாவேகாவோட கூட்டத்துக்கு மட்டும்தான் போலீஸார் இவ்வளோ கட்டுப்பாடு பண்ணுறாங்க. இல்லை, ஏன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொடுக்குறாங்கனாக்க சம்பவம் நடந்தது அவங்க கூட்டத்தில் தான். மற்றவங்க கூட்டத்தில் சம்பவம் நடக்கலை. அதிமுக கூட்டத்தில் சம்பவம் நடக்கலை. திமுக கூட்டத்தில் சம்பவம் நடக்கலை. சம்பவம் நடக்காத கூட்டத்துக்கு அவங்க ஒரு மெச்சூராக அந்த கூட்டத்தை நடத்துவாங்கன்ற நம்பிக்கையில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன்ஸாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி போடுவாங்க. இவங்களை டார்கெட் பண்ணுறாங்கலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவங்க கூட்டம் நடத்தணும்னா நடத்திட்டு போகலாம். வாடிக்கையான அரசியல் கூட்டம் மாதிரி நடத்துறது இல்லையா, அவங்க நடத்துறதுலாம் கான்சர்ட் மாதிரியில் இருக்குது.